பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க, நான் இன்னைக்கு இட்லி ஊத்தி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவு ஊத்தும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ மாவு வெந்து இட்லி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாமா? வாங்க. இது மினி இட்லி ஃப்ரெண்ட்ஸ். இதுல அம்மா இட்லி அரிசி, கேழ்வரகு, உளுந்து, வெந்தயம், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இது காலிஃப்ளவர் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இது மினி இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்கு. அம்மா, இன்னைக்கு ஒரு நியூ வேர்ட் சொல்றீங்களாம்மா? நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பார்க்குறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. நியூ வேர்டா? அப்பீஸ். ஆமா ஆமா, அப்படிங்க. நான் நியூ வேர்ட் தானம்மா கேட்டேன். அப்பிள் அத்வைதா, அந்த வேர்டு நேம் அப்பீஸ். சரியா? அப்பீஸ் அப்படின்னா சமாதானப்படுத்துறது. இப்போ நீ ஏதாச்சும் கடையில் கேட்ட அப்படின்னா நான் வாங்கி தரலன்னா நீ என்ன பண்ணுவ? கோச்சுக்குவ இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சமாதானப்படுத்துவேன்ல. அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது அத்வைதா, அந்த திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவேன்ல, அதுதான் அப்பீஸ். ஓகேவா? அதே மாதிரி நம்ம கடவுளுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சாந்தப்படுத்துறதுக்காக கடவுளுக்கு இதெல்லாம் படைக்கிறோம் இல்லையா? பூஜையெல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கூட அப்பீஸ் தான். ஓகேவா? ஒருத்தங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, இல்லை அப்படின்னா சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? அப்பீஸ். அம்மா, எனக்கு அதுல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களே. சொல்லுங்கம்மா. சரி, ஓகே, சொல்லட்டுமா? யூ கேன் அப்பீஸ் மீ ஒன்லி வித் குட் மார்க்ஸ். யூ கேன் அப்பீஸ் மீ ஒன்லி வித் குட் மார்க்ஸ். இப்போ நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்ட அப்படின்னா நீ என்னை சமாதானப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு குட் மார்க்ஸ் வாங்கினா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு சென்டென்ஸ் சொல்லட்டா? த ஃப்ரூட் அப்பீஸ்டு ஹிஸ் ஹங்கர். ஃப்ரூட் என்ன பண்ணுச்சு? அவனோட ஹங்கரை தணிச்சிருச்சு, அதாவது பசிய தணிச்சிருச்சு. அப்ப அந்த தணிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கும் என்ன சொல்லலாம்? அப்பீஸ்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்பீஸ்டுக்கு என்னது? தணிக்கிறது, சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, இது எல்லாமே அதோட மீனிங் தான். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? இப்போ நீ ஒரு சென்டென்ஸ் சொல்றியா? சரி, சொல்லு பார்க்கலாம். அம்மா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டா? ஐ வில் பி அப்பீஸ்ட் இஃப் யூ பை மீ ஐஸ்கிரீம். என்னது? புரியல. I will be appeased if you buy me ice cream. ஓ, உனக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா நீ அப்பீஸ் ஆயிடுவ, சமாதானம் ஆயிடுவ. சரி, ஓகே, வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் சாப்பிட்றேன். நீங்களும் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா உங்க பேரண்ட்ஸை அப்பீஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுவாங்க,